நெல் பயிரிட்டு வேளாண் சொன்னாங்க. அப்போவே அவங்க இது விவசாயம் பார்த்துருக்காங்க. ஏசுநாதர் பிறகு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கிமு 10ஆம் நூற்றாண்டு Paddy cultivated agriculture community stand as proof of Tamils being a matured society. இப்போதே வேட்டையாடுறது இன்னும் இல்லாமல் அவன் என்னது மெச்சூர்ட் சொசைட்டி நல்ல இதாக வந்துட்டான், ஒரு கல்ச்சரைஸாக வந்துட்டான். அவன் கல் மட்டும் யூஸ் பண்ணல, அயன், காப்பர் அண்ட் ஷெல் அப்படின்னு சப்பையை யூஸ் பண்ணியிருக்காங்க. மொஜல் ஆட்டம் இப்போவும் அந்த மொஜல் ஆறு இருக்குது. இல்லை இங்கே இதே அமராவதி ஆறு, காவிரி ஆறுலாம் இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம கல்ச்சர் மனிதன் முதல் தோன்றுறது. என்னன்னா இரும்பு காலம் ஃபுல்லாக அயனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வீரவாண்டி இதெல்லாம் இரும்பு கலாச்சாரம் போயிருக்கு. இப்போவே தேனி ஃபுல்லாக இரும்பு கலாச்சாரம் தான். சொக்கத்தேவன்பட்டி, இலத்தேவன்பட்டி இதெல்லாம் நம்ம ஊரில் என்ன கலாச்சாரம் யூஸ் பண்ணாங்க. என்னது வந்துச்சு வருது நம்ம ஊர் குறிச்சி, ஐயங்குறிச்சி, பிராமணகுறிச்சி இருக்கா? பிராமணகுறிச்சியில் என்ன இரும்பு காலம் தொடக்க வரலாற்று நம்ம ஊர்லலாம் ஃபுல்லாக அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த இரும்பு காலத்தில் தான் இருக்கோம். இது என்ன? இதில் ஒன்றும் அவ்வளோ இது இப்போ இங்கேயே ஏதோ லெட்டர்ஸ் இருக்குது. இது எங்கே இருக்குது? ராக் ஆட்டம். இது எங்கே இருக்குது? சிவகங்கபுரம்ல நான் காமிச்சேன் ஒரு ஊர். ஆமாம், ஆனமரை தாண்டி அந்த பைபாஸ் ஏறினோட ஊர் தான். அப்படியா? இங்கேயும் அதெல்லாம் ஆட்டாமப்பா கல்வெட்டு. நம்ம ஏன் அப்படி போதும் ஜி. நம்ம ஊரை பார்க்கலாம். உண்டக்குடி இப்போ கருப்பு கலரில் இருக்குது பேர். இதான் பனையோட இன்னும் இல்லை. அந்த ப்ளே பண்ண ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. சிங்கிளா? செப்டிக் டேங்கா இது? இப்போவே அவங்க செப்டிக் டேங்க் வச்சு வாங்கியிருக்காங்க. இன்னொன்று எல்லோரும் கேணின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது கேணி கிடையாது, செப்டிக் டேங்க். தண்ணி போகிறதுக்கு. பைப்ஸா? என்ன சுடுமண் குழாய்கள்? ஹாட் வாட்டரா? அப்புறம் பைப்படி தண்ணி போடுறதுக்காக இப்போ தானே பைப் வருது. பிவிசி பைப்பு இப்போ தானே பைப்பு தான் இருக்குது தண்ணி போடுறதுக்கு. அப்போ பைப்பு இல்லாமல் இதுலேயே செஞ்சுருக்காங்க. பைப்பு இருக்கிறதே இப்போ மோட்டரில் குடித்தாலும் பைப்பு, அந்த மாதிரி பைப்பு தண்ணியில் திறந்து விட்டால் பைப் வந்து டேப். அப்போது இந்த பிளாஸ்டிக் பைப்ஸ்லாம் கிடையாது, இரும்பு கலாச்சாரமும் வரல. ஸோ அப்போது இந்த மண்ணிலேயே பைப் மாதிரி செஞ்சு அதில் தண்ணி விட்டுருக்காங்க உள்ள. புரியுதா? இதான் நம்ம வீட்டில் இருக்கு. வளைந்து முடித்த பானையை சக்கரத்திலிருந்து
பாருங்க. இங்க இருங்க குழாய். குழாய் பாருங்க, குழாய். யூட்டிலைசேஷன் ஆஃப் அயன். குறுநுனை பார்த்துருக்கவே மாட்டேன்ல அப்போ இருக்கிறத அவனோட ஒப்பனை ஒருத்தன் இப்போ பார்ப்பான் நம்ம செஞ்சதான்ட்டு ஒருத்தன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் மரம், கல், உலோகம் போன்றவற்றை செதுக்குவதற்கும் வெட்டுவதற்கும் என்னது புரியல? ஆணியா? இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆணி எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க? தலைப்பகுதி தடிமனாகவும் கீழ் முனை கூர்மையாகவும் உள்ளது. கூரை ஓடுகளை மரச்சட்டத்தில் பொருத்துவதற்கு பயன்பட்டவை. கடப்பாறை, அயன்பார், இரும்பு அரிவாள். இங்கே இதுதான் கற்கருவா. இதெல்லாம் இன்னும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அயன்பார்னா கடப்பாறை. இந்த கடப்பாறை. இது என்னது? இதான கடப்பாறை? இது கடப்பாறை மாதிரி இல்லை, மரத்தோட கிளை மாதிரி இருக்கு. 125வது பாடலானது பருத்தி பெண்ணின் பருவல் என குறிப்பிடுகிறது. தக்களியை பயன்படுத்தி பஞ்சு நிறுத்தி இது என்ன? பிரித்தெடுத்தல் சுடுமணல் சாயப்பட்டன மாதிரி இருக்கு. என்னது இது? அதை நோட் பண்ணுறத வச்சுருக்காங்க. நான் நெசவு தொழிலுக்கு நோட் பண்ணுவேன். அப்படி அதுக்காக இருக்கும். பென்சில், டைப் ஆஃப் பென்சில். ஆமாம் தான் நீங்கள் சொல்கிற கரெக்டு. ஒரு இது கரெக்டாக ஷார்ப்பாக இருக்கு பாருங்க, பென்சில் மாதிரி. அப்போ இது 383வது பாடலானது சிக்கல் சீல் மாதிரி. லூம் வெயிட். இதை வச்சு தான் நூல் எடுத்திருக்காங்க. பருத்தியில் வந்து நூல் எடுத்திருக்காங்க. தக்களியை பயன்படுத்தி பஞ்சு நிறுத்தி நூலை துகில். பஞ்சிலிருந்து நூலை எடுக்கிறாங்க. ஆமாம். கிளம்புல இருந்தது என்னது? முத்துக்கள். இப்போ வந்து என்ன தெரியுது? சங்க இலக்கியங்கள்லாம் பொய் கிடையாது, கட்டுக்கதைகள் கிடையாது, ஆதாரம் தான் இருக்கலாம். ஓ, சங்க இலக்கியமும் அதுக்கான ஆதாரமும் இங்கே தான் இருக்கு. கரெக்டா? இது வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க தெரியுதா? என் ஃபோனில் இருக்கிற யாராவது தெரியும். இதுதான் அந்த 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்த அந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க யூஸ் பண்ணது. அவங்க யூஸ் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் நாகரிகம் அடைஞ்சு ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ண மொழி தமிழ். சரியா? தமிழ் இதெல்லாம் மதுரையில் கண்டுபிடிச்சது. மதுரைன்ற வார்த்தையை இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது மா, தி, இது ரா, இது இ, மதுரை. இதுதான் அது.
சோல் நிலமாக உள்ளர்கள் கடல் பயணம் கடல்வழி வணிகம் கப்பல் கட்டும் தொழில்நுட்பம் முதலியவற்றில் ஆரம்பிச்சிட்டாங்க. உப்புக்கு ஆ ஏதாவது கொடுத்துருக்காங்க. தேனு நெய்யி கிழங்கு ஆகியவற்றில் மற்றாக மீனும் கல்லும் கரும்புக்கும் அவலுக்கும் மான் இறைச்சியும் கல்லும் மாற்றாக பெற்றுள்ளனர். மீன் நெய்யோடு நரவு மருகம் தீம்கரும்போடு அவல் வகுத்தோர் மான்குறையோடு மதுமருகவும் மதுவும் அருகவும் அதான் மதுமருகவும். வந்துட்டோம் சொல்லுங்க, நாங்க வந்துட்டோம். திரைநாளே கிடைத்த இடங்கள் இதெல்லாம் கிடையாது. என்ன சொல்லுடி காப்பர் காயின்ஸ், அது சில்வர் காயின்ஸ். அப்படின்னா என்ன? உரைக்கல் தெரியலையா? மிஸ்லேனியஸ் காயின்ஸ். இங்கே பாருங்க, சோலா காயின்ஸ் சூப்பராக. பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் தான் காயம் மாறி இருக்கு. பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் தான் காயம் தான் இருக்கு. அப்படியா? நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாஸ் மைக்கு இன்னுமே இருக்குதானே? இன்னுமே இந்த அடுப்பு வந்து எங்கள் ஊரில் இருக்குது. கத்தி அயனில் பண்ணது தானே? கரண்டிகளாம் அப்புறம் வளையங்கள், ரிங்ஸ், வளையலா? உளிகள். எது? உளிகள். என்னது? உளிகள். 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 ஒரு டீச்சர்னு எனக்கு தெரியாமல் போச்சு. நெயில்ஸா? இதுதான் நம்ம அங்கேயே பார்த்தோம்ல. இங்கே வருங்க. இங்கே பாருங்க, இது ஷார்ப்பாக இருக்குது. செகண்ட் ஒன்று. ஃபஸ்ட்டு ஒன்று என்னதுன்னு எனக்கு தெரியல. மேபி துரு பிடிச்சிருக்கும். குதிரையோட லாடம். எண்ணெய் கொண்ட திரியை ஏற்றும். தங்கத்திலான தங்க வாழ்ந்துருக்காங்க. என்ன வேஸ்ட்டாக இருக்கும்? இப்போ ஹேர் பின்னு அப்போயே பாருங்க, ஹேர் பின் வச்சு தான் தலை செய்யிருக்காங்க. இது வந்து என்னதாம்மா? குண்டூசியா? என்ன பின்னது? என்ன பின்னு? அவர் தான் ஏதோ சொல்லிட்டு போனாரு. ஹேர் பின்னு பின்னு. இப்போ தண்டை டீன்னு வந்துருச்சு. தண்டை டீ போட்ட கிளவிங்க தான். அது வந்து தங்கம் வந்ததுக்கப்புறம்
அதுக்கு முன்னாடி இதை கழட்டி போட்டுக்கோங்க. காது வளர வளர. ஓ, அப்போ இதில் எது சிறுசு? இல்லை சிறுசே இல்லை, சின்னதுலேருந்து தானே மாற்றி. அப்போ இந்த பெருசு வந்து அதுதான் இருக்கிறதுலே அந்த கிளவி கடைசியாக காது நல்லா தொங்கினதுக்கப்புறம் போட்டுக்கிறது. இங்கே பாருங்க, ஃப்ளவர் வச்சு அந்த மாதிரிலாம் வச்சு போட்டிருக்காங்க. அதெல்லாம் டிசைன் போல் வச்சு தான். இதெல்லாம் எல்லாம் என்ன தாலிக்குடிகள், தாலியில் இருக்கிற மணிகள் இதெல்லாம் இன்னும் நிறைய ஊர் பதிஞ்சிருக்கு. டாக்டர் வசீகரன் அந்த மாதிரி. டாக்டர் டைஸ். இதெல்லாம் தந்தத்தில் எது தங்கம்? தந்தம் தந்தம் தந்தமா? யானை தந்தம். அது மண். எது மண்? இது மண், இது தந்தம், இது தந்தம், இது. அப்போ நிறைய யானை வளர்ந்துருக்குமோ? சொப்பு ஜாமான்னு அதாவது அவங்களே செஞ்சு விளாண்டுருக்காங்க. இங்கே பாருங்க, ஏதோ மார்க் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் எது? அதான் இது என்னது? விளாட்றது. ரவுண்ட் ஷேப் அக்யூரேட்டாக இருக்குது. அதுதான் இங்கே இது எடுக்கிறது பெரிய மேட்ரு கிடையாது. அந்த ஷேப்பை பாரு, ரவுண்டாக இருக்கு, பக்கா அக்யூரேட். அது எப்படி போட்டாங்க? எதுக்கு? ஒரு சர்க்கிள் அப்போ விளாட்றதுக்கு வச்சுருக்காங்க. அந்த ஷேப் எப்படி போட்டாங்க அதான் மேட்ரு. இது வந்து டைஸ். அது தெரியும். இப்போ சிங்கிள் டைஸ் யூஸ் பண்ணாங்க, டபுள் டைஸ் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியும். ஆறு 4 1 நியாயம் 5 அவ்வளோதான். இது 2. ஸோ இதே தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரியா? இந்த தாயக்கட்டை இன்னும் இருக்கு. இது என்னது? கப்பாக இருக்கும். இந்த தாயக்கட்டை தான் நமக்கு என்ன வச்சுருக்கோம். இது என்னது? இது சட்டி, விளக்கு, இது குழுமப்பானை. இதெல்லாம் பானை. இங்கே வருங்க. இது கை. இத்து எப்படி போட்டிருக்காங்க பாரு. இத்து தா, விதை வந்து இருக்கு. இது ஆ. ஒரு நிமிஷம். இது ஆ. பூ. இதெல்லாம் இப்படி தான் இருந்திருக்கு. அப்போ இந்த லாக்கு எப்படி இருக்கும்? இப்போ இந்த லா இப்படி போட்டிருப்பாங்க. இதுதான் பார்த்துட்டு இருக்கேன்.
இது வந்து இந்த லா வந்து இது. அப்ப இந்த லா வந்து வேற மாதிரி. இது மா, அது எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம மதுரையிலே பார்த்தோம். இம்மு. ஓகேவா? அந்த கைத்தறிக்கு ரா வந்து அந்த வேற தான் போட்டுருக்கேன். இதே கோட்டில் 2 வந்துச்சு. ஓகேவா? இது தாளம். அப்போ இது தரம் நல்லா தரும். இது 2ஆச்சும் 1 தான் இருக்கும். தரம் ராணா இதுதான். ஈ இல்லையா? இப்படியே இருந்துச்சு. அவங்க மாய இரு அதான் இது மட்டும் தான் வச்சுருந்தாங்க. மெய் அதோட அர்த்தம் என்ன கண்டுபிடிக்கணும்? புரியல. அதான் கரெக்ட். தயவு செய்து நிகரான சொற்களை கண்டு இம்மது. இதை கண்டுபிடிக்கிறது விளையாட்டு கிடையாது. இப்போ உள்ள எழுத்து அப்போ உள்ள எழுத்து எப்படி இருந்துச்சு அதை பார்த்து தெரிஞ்சுக்க. அதுக்கு தான் இது. உனக்கு தெரியுமா அந்த எழுத்து என்னென்ன? தெரியாதுல்ல. இதை சூஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அப்போ உள்ள எழுத்து எப்படி இருக்குன்ட்டு மறுபடியும் எடுத்து பார்க்கணும். இது எப்படி போட்டிருக்காங்க, அதுக்கு தான் இது. அப்போ அந்தலாம் வந்து இப்படி தான் இருக்கும். போயிட்டாங்க சொல்லவும் போயிட்டாங்க. பார்த்தா மெய்க்கு எப்படி இருந்துச்சு. அப்போ இது பேய் தான் அப்படி போட்டிருக்காங்க. சரியா? இப்போ இப்படி தான் தமிழ் எழுத்துக்கள் இருந்திருக்கு. தொல்லியல் இருங்க. இல்லு இது வந்து இல்லு இப்படி போட்டிருக்காங்க. இந்த இல்லு. ஆமாம் கரெக்டு. இது வந்து ஏதோ பார்த்தோமே. அந்த இல்லு இப்படியா இருந்துச்சு. இப்போ நீ பார்த்தி இந்த இல்லு கரெக்ட். அப்போ இது வந்து டா. டாவா? கரெக்டா? தோட்டத்தில்லா? இந்த இல்லு கிடையாது. இது ஆ. ஆ. இது ரா. ஓகேவா? இது இம். இரு ஆ. இது ரா. ஓகேவா? இட்டு வந்து இப்படி தான் இருந்துச்சு. இது இட்டு. இது இங்கு கிடையாது. இட்டு இது இப்படி இருந்துச்சா வெறும் இது மாதிரி போட்டுருந்துச்சா? அப்போ இது இங்கு. இட்டு கிடையாது, இங்கு இது. ஓகேவா? அரசாங்கம். அப்போ அப்ப இது காவா? ஏன்னா இட்டும் இல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அக்பரு. இலங்கை. ஈயா இது? இலங்கை. ஈ லா. இது இங்கு இருக்கா? இலங்கை. தமிழ் வார்த்தைகள் கற்றுக்கிட்டோம் பாருங்க. இதுக்கு தான் அது வந்து வேமான இந்த குட்டிச்சத்தான் வந்து அமைக்கிறேன் சரணன் அவன் போகக்கூடாது. இதை பாரு. இது அந்த நாளை பார்த்தோம். நலம்க்கு நான் இப்படி வெறும் இது மட்டும் போட்டிருந்தா நான் புள்ளி வச்சா இந்து. ஸோ இது இந்து. ஓகேவா? இது தா. இது இம். இது வந்து இது என்னன்னு போட்டிருந்தாங்க? அதே தான். சா போட்டு சாவோ பாவோ வாட்டவர் பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுட்டா அது வந்து துணைக்கால் இதாயிரும், கொம்பாயிரும். அப்போ இது சோ. ஏன்னா துணைக்கால் இங்கே ஒன்று தான் இருக்குது, அந்த கொம்பு ஒன்று தான் இருக்குது. அப்போ இது சொந்தம். சோ நெடுஞ்செழியன் தான் நினைக்கிறேன். அது நெடுஞ்செழியனா? ஆமாம். How do you know? நெடுஞ்சு. அப்போ இது லான்னு சொன்னீங்க. யா இன்னா இன்னா அது நெடுஞ்செழியன் தான் நினைக்கிறேன். ஆதா. ஆமாம் ஆதன். இப்படிதான் புதைப்பாங்க. இது என்னது? இங்க வருங்க. போட்டு வச்சிருக்காங்க. எலும்பு கூட. இல்லை அந்த காலத்தில் கீழே இருக்கிறது. இல்ல அவங்க பண்ணதா? இல்லை
அப்படியே போகும் அந்த அவர்கிட்ட கேட்போமா? ஆனா ரோடு சூப்பரா இருக்குதா? ஆ? அது என்னது? இதுக்குள்ளதான் இருக்கு. அங்கே ஏதோ போர்டு போட்டிருக்காங்க பாருங்க. ஆனா உள்ள போலாமான்னு தெரியலையே. இங்க அனுமதி இல்லையாமாப்பா. திறந்தவெளி அருங்காட்சியக பணிகள் நடைபெற்று வருவதால் பாதுகாப்பு நலன் கருதி பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை. அப்ப எதுக்கு போர்டெல்லாம் போட்டா திஸ்வேன்றாங்க? ஆனா வீடியோல கிளியரா தெரியலையே. யானை மலை.